அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. ஒரு சிறிய ஒரு வசனத்தை அல்லேலூயா நான் ஒரு வார்த்தை சொல்லி இந்த வசனத்துக்கு வரேன். ஒரு 2 பிராக்கள் இருந்துதான். அல்லேலூயா. பிராக்கள் இருந்தோன்னா ஒன்று சொல்லி ஒரு சிறகு பறக்க முடியாத சூழ்நிலை கீழே கிடந்துச்சான். அதில் ஒரு பிறா சொல்லிச்சான், நான் பரலோகத்துக்கு போகிறேன். ஒரு அம்மா சொன்னதை நான் சொல்லுறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிச்சான். பரலோகத்தில் போச்சில் இந்த கீழே இருக்கிற பிறா சொல்லிச்சான், நீ பரலோகத்துக்கு ஆண்டுகிட்ட போகிறா, நான் பறக்கணுமே ஒன்றிய மாதிரி, இனி ஆண்டுகிட்ட போய் எனக்கு கொஞ்சம் கேட்டுட்டு வான்னு சொல்லி விட்டுச்சான். அப்போ இந்த கீழே இருக்க பிறா சொன்னோன்னே இந்த மேலே பறக்கிற பிறா போய் அந்த பிறா ஆண்டுகிட்ட கேட்டுச்சான், நான் சிறகிருந்து பறந்து வந்துட்டேன், கீழே ஒரு பிறா சிறகில்லாமல் பறக்காமல் இருக்குது, அது கேட்டுட்டு வர சொல்லிச்சு, நான் எப்போ பறப்பேன்னு கேட்க சொல்லிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்னாராம். இன்னும் 7 வருஷம் அப்படியே தான் இருக்கணும், பறக்க முடியாமல் 7 வருஷம் கழித்து தான் அது பறக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். இந்த பிறா வந்த உடனே இந்த பிறா கேட்டுச்சான், ஆண்டவர்கிட்ட கேட்டியா நான் இப்போ எப்போ பறப்பேனே அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பிறா சொல்லிச்சான், நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ 7 வருஷம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ 7 வருஷத்தில் பறந்துடுவியானோன்னே அந்த பிறா நினச்சான், சரி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, இன்னும் நம்ம நன்றி சொல்லுவோம் அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பிறா நன்றி உள்ளதாக இருந்துச்சான். நன்றி உள்ளதாக இருந்த உடனே அந்த பிறா ஒரு வாரத்தில் பறந்துட்டான். பறந்தோடனே இன்னொரு அந்த பிறா பறக்கிற பிறா அது பறந்து ஒரு வாரம் கழித்து இந்த பிறாவை பார்க்க வரச்சில இது பறந்து மேலே வந்துச்சுல, நீ எப்படி பறந்தானிச்சான். அல்லேலூயா. நான் நல்லாயிட்டு நான் பறந்துட்டேன் அப்படின்னுச்சான். அந்தால இவர் இந்த பிறா கோவம் வந்துச்சான், நம்ம மேலே போய் போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு மேலே போய் அண்டுட்ட, நீங்கள் 7 வருஷம் கழிச்சு தானே நீங்கள் பறப்போம் அந்த பிராணி சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை போய் நானும் சொன்னேன், ஆனால் ஒரு வாரத்தில் அது பறந்துட்டு. அப்போ அண்டு சொன்னாராம், அவன் 7 வருஷம்னாலும் அது சோர்ந்து போகலை, நன்றி சொல்லணும்னா 7 வருஷத்தை 7 நாள் ஆக்கி கொடுத்துட்டேன், அது பறந்துட்டு அவ்வளோதான் அப்படி சொல்லிச்சான். அதே போல் நம்ம நாட்கள் இல்லை. அல்லேலூயா. புது வருஷத்து நுழையும் பொழுது அல்லேலூயா நிச்சயமாகவே உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்க அழைப்புகள் நிறைவேறும். அல்லேலூயா. தான் அந்த நாட்களை செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறகில்லாத பறவை போல் இருக்கின்றேன் ஐயா, சிறகடித்து பறக்க வேண்டுமே, சிறகில்லாத பறவை போல் நான் இருக்கின்றேன் ஐயா, சிறகடித்து பறக்க வேண்டுமே. அவருடைய நாமத்துக்காக நீதிமொழிகள் எடுங்க. ஹல்லேலூயா. அதிலே 14வது வசனத்தில் 12வது அதிகாரத்தை நம்மள ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு இந்த நாட்களை வாக்கு தத்துவமாக நல்ல ஒரு நம்ம காத்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நம்மளை மீட்டி எடுக்க வசனமாக தந்திருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருந்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவரட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. நம்ம அவருடைய சமூகத்தில் எனக்கு என்ன ஒரு அற்புதம் நடக்கலையே, என்ன ஒரு அதிசயம் நடக்கலையே, என்னுடைய குற்றம் என்னுடைய குறைகள் என்ன ஆண்டவரே, ஏன் 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 நம்ம கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த வசனத்தை ஆண்டவர் தெளிவாக அவங்களோட பேசுதார். நெடுங்காலமாக இருக்கச்சில நம்மளுக்கு சோறு வந்துடுமா வராதா? வரும். அல்லேலூயா. ஒரு தலைவலி இருக்குது, அந்த தலைவலியை செபித்து பார்ப்போம். அதிகமாக செபித்த மரபு நீதிமொழியில் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரு தலைவலியை கூட நம்மளால தாங்க முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம நெடுநாளா செபித்து கொண்டு இருப்போம், ஒரு முட்டு வலி இருக்கணும், பெரிய பெரிய பிரச்சனை ஏன் சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்க பாருங்க, அவருடைய நாமம் மகிமைப்பட சோறு வரும், ஆனா நம்மளுக்கு சோறு வரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் காத்திருக்குமோ அதுக்குள்ள மகிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்குள்ள கிருபையை நம்மளுக்கு தருவார், அதுக்குள்ள மகிமையை தருவார். நம்ம அவர்கிட்ட கேட்கறது, நான் பரிசுத்தமா வாழுதனா, நான் உண்மையா வாழுதனா, உங்க சித்தமான ஓட்டத்துல நான் ஓடுதனா, உங்களுக்கு பிரியமான மகனா இருக்கிறனா, உங்களுக்கு பிரியமான மகளா இருக்கிறனா, என்னை அதிகமா நேசிக்கிறீரப்பா அப்படி அவரோட கேட்கறது. அல்லேலூயா. நம்ம சோறு வராது, அவரோட இருக்கிறவர்களுக்கு சோர்வு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருந்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இளைக்க பண்ணா சோர்வு. அல்லேலூயா. ஆனா சோத்திரம் விரும்பினது வரும்போது என்ன செய்யுமா,
ஜீவரட்சம் போல இருக்குமா. ஜீவரட்சம்னா உயிர் கொடுத்ததை போல. அல்லேலூயா. காத்திருந்தது உயிர் கொடுத்து எழும்புனதை போல, நம்ம புதுபலனோடு எழும்புனதை போல, நம்ம நரம்புகளாம் ஸ்ட்ராங் ஆகுனது போல, நம்மளுக்கு விடுதலை கொடுத்ததை போல, அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். காத்திருக்க சில. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய கூடாரத்துக்கும் நம்ம காத்திருக்கிறோம். அப்படி தானே? ஹல்லேலூயா. நீங்கள் வர முடியாதுல, அவங்க வீட்டில் என்ன செய்வீங்க? காத்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்காக காத்திருப்பீங்க. ஒரு கற்பத்தின் கனியிலனா காத்திருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை வந்து படிக்க முடியலன்னா காத்திருப்பீங்க. உங்கள் தொழில் சரியில்லைனா காத்திருப்பீங்க. ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம், அதில் நஷ்டம்னு ஆண்டவரை ஏன் காத்திருப்பீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும் என்ன செய்யும்? காத்திருப்போம். அந்த காத்திருந்ததுக்கேற்ற பலனே இந்த பரிசுத்த ஓய்நாள் ஆராதனையில என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க காத்திருப்பு வீண் போகாது. அல்லேலூயா. பாருங்க, அதே இது ஆதியாகமம் 21:6 சொல்லுகிறது. சாராளை பத்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, 25 வருஷம் குழந்தைக்காக சாராள் காத்து இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 21 அதிகாரம் ஆதியாகமத்துல, அல்லேலூயா, 21 அதிகாரத்தில் 6 என்ன சொல்கிறதுனா, அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணார், இதை கேட்கிற யாவரும் என்னோட நகைப்பார்கள். அல்லேலூயா. அப்ப 25 வருஷம் அவ குழந்தைக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவளுடைய காத்திருப்பு என்ன செய்து? மகிமைப்படுது. அப்போ லேட்டா இருந்தாலும் சொல்லுங்க வசனம், லேட்டா இருந்தாலும் அது லேட்டிஸா என்னதோ சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி கிடைக்கும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சோத்திரம். பாருங்க, ஒரு திருமணம் முடியலைன்னு சொல்லுவாங்க, அது திருமண வீட்டுக்கு வந்தவர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு நாள் திருமணம் கூடலே நீ கண்ணீர் வடித்தா உன் பிள்ளைகளுக்கு. இந்த நாட்களை கர்த்தர் எவ்வளவு இது. அதான் எதுலையுமே அவசரப்படக்கூடாது. ஒரு திருமணமா அவசரப்பட்டு அப்படி இப்படி நிமிச்சு இப்படியே முடிச்சு வச்சிடணும். நம்ம பிள்ளைக்கு எத்தனை வயசாகுனாலும் ஒரு ஆத்மா கிடைக்கும். அந்த பொறுமையை கை கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு பொறுமையை கை கொள்ளணும். அல்லேலூயா. 3 தரிசனம் வந்தாதான் ஒரு திருமணத்தை சம்மதிக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அது இல்லாம முடிச்சா நம்மளுக்கு ஒரு முள்ளு மாதிரி இருக்கும், அதுல நிம்மதியே என்னச்சியாது இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சாராளுடைய வாழ்க்கையில அவ காத்திருந்ததுக்கு தான் ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சந்தோஷப்படுதா? அல்லேலூயா. வயசாயிற்று, எனக்கு எங்க குழந்தை இருக்க போது, எல்லாமே எனக்கு கற்பமையெல்லாம் என்ன செத்து போச்சுன்னு அவங்களுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 25 வருஷம் காத்திருந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லைனா ஏசப்பா எத்தனை லெட்டர் ஊழியக்காரங்களுக்கு, ஏசப்பா எத்தனை. அல்லேலூயா. அல்லேலூயா. போய் எழுதி கொண்டே தான் போட்டு கொண்டு இருப்போம். அல்லேலூயா. அப்படி இல்லை, அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அல்லேலூயா நிச்சயமா கொடுப்பார். ஆமென். அவர் கரத்தில் இருக்கும் பொழுது எந்த ஊழியக்காரங்களையும் தேடி நீங்க வர வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அவரை தேடி ஒரு ஆராதனை பண்ணணும். வேஸ்டா பணத்தை கொண்டு செலவழிச்சு அங்கேயும் இங்கேயும் போய் ஆண்டவரை வீணா அந்த பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்கி கொடுக்கலாம், வீட்டில் ஒரு குழம்பு வைக்கலாம். நம்ம கிட்ட தான் ஆண்டவர் இருக்கார். ஆலயம் எதுங்க? உங்க இருதயம் தான் ஆலயம். நம்ம இருதயமான ஆலயத்தில் அவரை வச்சுக்கிட்டு தான் நம்ம நொந்து நூலாகி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு அவர் எங்க இருக்காரு? உள்ளத்துல இருக்காரு, இருதயத்துல இருக்கிறார். அந்த இருதயத்துல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு இடமும். அல்லேலூயா. நான் அப்படி போக மாட்டோம். அல்லேலூயா. எப்படின்னா நம்மளுக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பின் அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் தாயின் கருவில உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன? ரசா தூரி கமானரவா, நீ காத்து இருக்கிறாயா? என் தேவனுடைய கூடத்து காத்து இருக்கிறாயா? நீ ஒரு பாதத்தில் அவர் கருத்தில் அமர்ந்து இருக்கிறாயா? உன் பிள்ளைக்காக அமர்ந்து இருக்கிறாயா? உன் குடும்பத்துக்கு அமர்ந்து காத்து இருக்கிறது ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இருதயத்தில் இருக்கிறார். எந்த ஆலயம் முத நம்ம எப்படி படிக்கும்? இது மகா பரிசுத்த ஸ்தலமல்லோ என்றா சத்தங்கோ இடமல்லோ. இது மகா பரிசுத்த ஸ்தலமல்லோ
என் ராஜா தங்க. நமக்கு உணவு இருக்கா? ராஜா இந்த இருத்துல இருக்கிறாரு, நான் காத்து இருக்கிறேன், நீ காத்து இருக்கிறையா? கண்ணீர் வடிக்கிறாயா? அவர் கரத்துல அல்லேலூயா ஒரு கோழி முட்டை அட வைக்கிறோம். 40 நாள் அவி சூடாகிதான் அந்த குஞ்சை பெரிக்கும். அந்த குஞ்சு எப்படி பெருக்கி வச்ச உடனே பெரிக்குமா? பெரிக்காது. நீ எப்படி காத்திருக்கா? இன்னும் ஒரு வாரம் இருக்குது. புதிய வருஷம் நுழையும் பொழுது அல்லேலூயா புது பலன் அடைந்து நுழையணும். நீ காத்திருப்பு எப்படி இருக்கிறது? வைக்காட்டுகளை இருந்தாலும் இருதையும் காத்திருக்கும். மண் வெட்ட போன இடத்துல இருதையும் காத்திருக்கணும். அதுக்காக வீட்டுக்களை கதவை பூட்டி இருக்கிறதா காத்திருப்பில. இருதையும் முழங்காலை முடக்கி நிற்க முடியாது. ஆனா இருதையும் முழங்காலை முடக்கணும். அல்லேலூயா வருஷம் முடிய போகிறது. இன்னைக்கு வருஷம் முடிச்சல 1ஆம் தேதிக்குள்ள கூட அவர் வருகை வந்தாலும் வரலாம். நம்ம 1ஆம் தேதிக்கு செவித்து கொண்டு இருக்கோம். அந்த 1ஆம் தேதிக்குள்ள கூட அவர் வருகை வரலாம். அல்லேலூயா எப்போதும் விழித்து இருக்கணும், எப்போதும் காத்திருக்கணும், எப்போதும் பரிசுத்தமா இருக்கணும், எப்போதும் உண்மை கடைபிடிக்கணும், எப்போதும் அவரை என்ன செய்யணும்? பின்தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப சாராளுடைய வாழ்க்கையில பாருங்க, 25 வருஷம் அந்த அம்மா காத்திருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு? அவங்களை நகைக்க பண்ணுகிறார், அவங்க துக்கத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. 25 வருஷம் குழந்தைல துக்கம் மாறமா மாறாதா? அப்போ அந்த அம்மாவுக்கு பிறந்த ஈசாக்கு அவ்வளவு நாள் காத்திருந்தபடியால் தான் அது கனி கொடுக்க முடிஞ்சு, அது மகிமைப்பட்டுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. காத்து இருக்காம ஓடி 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 ஓடினா செய்ய எடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம காத்து இருக்கிறத பத்தி இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நீங்களும் நானும் எப்படி காத்து இருக்கிறோம். அந்த சாராள் காத்து இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் குழந்தை கொடுத்தது மாதிரி அவங்க சன்னதி பேர் வந்து, நீங்க யாரு? அவங்க சன்னதி. நான் யாரு? ஆபிரகாமுடைய சன்னதி. ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்க, ஒரு ஈசாக்கு மூலம் ஆண்டவர் 12 கோத்திரத்தை கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அந்த காத்திருக்கிறதுக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. காத்திருக்கிறதுக்கு ஒரு ஜெயம். அல்லேலூயா. இப்பொழுது கூட எனக்கு ஒரு 3 நாள் எங்கோ அலையில 4 மாடியில ஒரு முகானினா எங்க வீட்டுக்கு புக்கு வரும். எனக்கு அப்படி சுத்துது. 3 நாள் முகம் நல்லா தானே இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, அல்லேலூயா பறக்கணுமா பறக்காண்டாமா? அல்லேலூயா சோத்ரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளோட பேசுனா கரெக்டா இருக்கும். ஆண்டவர் தரிசனம் கொடுத்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். தரிசனத்தின் மூலம் நுப்பாட்டுவார், வார்த்தை மூலம் நுப்பாட்டுவார். உங்க காத்திருக்கச்சில அவர் பேசுவார். அவர் காத்திருக்கச்சில தரிசனம் கொடுப்பார். நீ இந்த இடத்துக்கு போகாத, நீ இந்த வீட்டுக்கு போகாத, நீ இதை செய், நீ இதை செய்யாண்டா. நீ காத்திருந்தாதானே உன்னோட பேசுவாரு, நீ காத்திருந்தாதானே தரிசனத்தை கொடுப்பாரு. ஒரு நிமிஷம் செலவலாம். அல்லையில் 1 நிமிஷம் செவம், இந்த 1 மணி நேரம் செவம் கிட்ட இனி செல்லாது. 1 மணி நேரம் செவம் இனி 1 ரூபா மாதிரிதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருப்பது ஒரு வித்தியாசம் உண்டு. அன்னாள் காத்து. அல்லேலூயா. சாராள் காத்திருந்தாங்க 25 வருஷம் பொறுமையோட. முறுமுறுக்கல அந்த ஆபிரகாம். அல்லேலூயா. பாருங்க, அந்த காத்திருக்கு பாருங்க. ஈசாக்கு மூலம் 12 கோத்திரம், 12 கோத்திரத்தை எப்படி ஆசீர்வதித்தாரு? கடற்கரை மண்ணை போல. நீ இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நீ சீரவா இருக்கலாம். நீ உண்மையா அவருக்கு காத்திருந்தா, நீ உண்மையா ஒரு பரிசுத்தவாட்டியா இருந்தா, உன் சன்னதி அதே போல விளங்கும். இன்னைக்கு நாளைக்கு சொல்லிக்கலாம், ஐயோ எனக்கு நிறைய பிள்ளைகள் இல்லையே. ஆலையில் ஒரே ஈசாக்கு மூலதான் கர்த்தர் 12 கோத்திரத்தை எழுப்பினார். உன் சன்னதி 12 கோத்திரத்தை காணும். உன் காத்திருப்பு எப்படி இருக்குது? நீ அவருக்குள்ள அடங்கி எப்படி இருக்கிறா? அல்லேலூயா. எப்படி இருக்கிறா? வசனம் எப்படி வாசிக்கீங்க? வசனம் பேசுதா? வசனம் நம்மளுக்கு உட்கொள்ளுதா? ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கும். அந்த வசனம் நம்மளுக்கு பேசாதா? நமக்கு தரிசனம் இல்லையா? எப்படி காத்திருக்கும்? காத்திருக்கப்படியால் தான் கடற்கரை மண்ணை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் ஆபிரகாமுடைய சாராளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு ஈசாக்கு மூலம் 12 கோத்திரத்தை உருவாக்கினார். எப்படி சொன்னாரு? உன் சன்னதி இப்படி ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, சோத்ரம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட எப்படி ஆபிரகாம் அல்லேலூயா ஒரு வார்த்தைக்கு அடங்கி இருந்தாரு. அவர் வார்த்தை கீழ்ப்படிந்தாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கிறேன்? நானும் உங்களை மைதான். நான் ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்து காத்திருக்கிறேனா? அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேனா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
சாராள் ஆபிரகாம் போல் நம்ம காத்திருக்குது வெளிப்படணும். ஆமென். 3 வசனம் தான் நம்மளுக்கு அதோட முடிந்து. அல்லேலூயா. நம்ம இப்போ என்ன பார்த்திருக்கோம்? ஆபிரகாம் சாராளுடையதை பார்த்திருக்கோம். அவங்க காத்திருந்ததுக்கு கர்த்தர் கடற்கரை மண்ணை போலவே வானத்து நட்சத்திரங்களை போலவும் ஆசீர்வதித்து இன்றும் அவங்க ஆபிரகாமுடைய சன்னதி பேர் தேசம் எங்கும் உலகம் எங்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஈசாக்கு விதவிதான். ஆபிரகாம் ஈசாக்கு 12 பிள்ளைகள். அப்படி உலகம் எங்கும் பலிபீடத்தில் ஒவ்வொரு பலிபீடத்திலையும் அந்த காத்திருக்கிறது மகிமைப்படுது. அப்போ உங்க காத்திருக்கிறது நீ கர்த்தரோட இருக்கிறது, நீ அவர் சாயிலா மாறது, நீ அவருக்காக விதைக்கிறது, உன் பிள்ளைகள் ஒரு நாள் கனி கொடுக்கும். அல்லேலூயா. கனி கொடுக்காம இருக்க முடியாது. அவர் நியாயாதிபதி. அவர் வாக்கு மாற மாட்டார். நீங்க யாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. இஸ்மவேலை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. மகிமைப்பட முடியலையே, அந்த பணத்தோட போயிட்டாங்களே. இஸ்மவேலை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். ஆனா பணம் தான் முக்கியம். அது மகிமைப்படி. அவங்க வாக்குத்தத்த பிள்ளைகள் இல்ல. நீ யாரு? நீ வாக்குத்தத்தின் பிள்ளை. நீ யாரு? தாயின் கருவில் தேர்ந்தெடுத்த பாத்திரம். வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவர் இந்த நாட்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார், உங்க அழைப்பை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுவே 1 சாமுவேல பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகிர்ச்சியின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறேன். முதல் நம்ம சாராளை பார்த்தோம். அவ காத்திருந்ததுக்கு ஏற்ற பலன் கிடைத்தது. இப்ப அன்னாள் காத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு திருப்பும் அன்னாள் காத்திருக்கிறாங்க. அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? குழந்தைகளை கொடுக்கிறார். அந்த 21வது வசனம் இருக்கு. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவர் கற்பந்தரித்து 3 குமாரனை என்று குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் கர்த்தருடைய சந்ததியில் வளர்ந்தான். அன்னாளுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். அல்லேலூயா. அன்னாளுக்கு 5 பிள்ளைகள் இருக்குது. ஆனா யார் மூலம் கர்த்தர் மகிமைப்பட்டார்? சாமுவேல் மூலம் மகிமைப்படுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த 5 பிள்ளைகள் மேல மகிமைப்படல. ஆனா சாமுவேல் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது உலகம் எங்கும். ஆபிரகாமுடைய நாமம் உலகம் எங்கும் மகிமைப்பட்டதை போல அந்த சாமுவேல் மூலம் மகிமைப்படுது. அல்லேலூயா. பாருங்க, குழந்தை பிறந்தது உண்டு. அவர் தரிசனத்தின் தேவனா சாமுவேலோடு இருக்கிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணது யார்? சாமுவேல். ராஜாவின் அபிஷேகம் அவருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. பணிவிடை செய்கிற ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியான அல்லேலூயா ஒரு தீர்க்கதரிசி. அப்போ நீங்க ஒண்ணு உங்களை பார்த்து அற்பமா நினைக்கலாம். உங்க காத்திருக்கிறது காணாம தான் அலட்சியமா இருக்கிறது. அவருடைய உறவுகள் இல்லாம தான் அலட்சியமா இருக்கிறது. அவருடைய புடம் முடியல. அவர் உங்களோட பேச அல்லேலூயா சோதரன். நீங்க 1 மணி நேரத்து ஜெபத்துல 1 ரூபாய் சொல்லிட்டாரு ஆண்டவர். செல்லாது. நம்ம 1 ரூபாய் செல்லமா? செல்லாது. அப்ப உங்க 1 மணி நேரம் ஜெபம் இனி செல்லாது. அப்ப அவருக்கு உங்களை கூட எதிர்பார்க்கிறார். எப்படா அவ்வளவு நேரம் இருந்தாதான் என் ஆண்டவர் நம்மளோட வருவார் இறங்கி. அவர் இறங்கி உங்ககிட்ட பேச வந்து நீங்க ஜெபத்தை முடிச்சிருவீங்க. அல்லேலூயா. அவர் உங்ககிட்ட அப்பதான் பேச வருவாரு. நம்ம பிள்ளை காத்து இருக்கிறா. தூக்கம் வருது நீ சும்மா சாத்தா இடையில நுழைச்சிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க மேல கசப்பு வந்துட்டா சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பகுத்தறியத்தக்க ஞானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தோணமா தேடுகிற ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது குற்றச்சாட்டை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு அபிஷேகமானது இருந்தா, ஒருத்தரை குறை சொன்னா, ஒரு சின்ன வார்த்தை சொன்னா, அவரோட இருக்கும் பொழுது ஒப்பரவ ஆண்டவர் ஆக முடியாது. நிரம்பி செவிக்கிறீங்க, எனக்கு தெரியாது. உங்க உறவுகள் எப்படி எனக்கு தெரியாது. ஆனா உங்க உறவுகள் எப்படி? ஒரு வார்த்தை ஒருத்தரை நோகடித்தா ஆவியானவர் கிட்ட போய் நுழைய முடியாது. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம ஜீவிக்க முடியாது. அப்படி இருந்து நீ அந்நிய பாஷை பேசி தரிசனம் இருந்தா அது பிசாசு. அல்லேலூயா. அது ஒரு குறை சொல்லுது ஆவி உங்ககிட்ட இருந்தா ஆவியானவரை ஜீவிக்க முடியாது. எதுக்காக சொல்லுவேனா, என் தாயாரோட நான் போய் கொஞ்சம் அந்த மத்தியால வேளையில நான் தேயிலை இருக்கே வாமாம்பாங்க. 2 நாள் 3 நாள் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் இப்போ ஆண்டவர் என்னோட பேசினாரு. ஒரு நாள் இந்த மருமகளை குறை சொல்லுதா, அடுத்த நாள் அந்த அவளை சொல்லுதா. 4 பேரையும் சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட இருக்க என்ன ஆவியானவர் கேட்டாரு. நீ அந்த இடத்துல போய் உட்காரலாமா? குறை சொல்லுது ஆகிட்ட போய் உட்காரலாமா? நீ அந்த வாசல போய் இருக்க கூடாது.
ஹல்லேலூயா. நீ என்னோட சஞ்சரிக்கவா? நீ கணம் பண்ணு, உன் தாய்க்கு வயசு காலம் கணம் பண்ணு. நீ அவட்ட இருந்து பேச போகக்கூடாது. ஆவியானவர் சுட்டி காட்டுவார், ஆவியானவர் பரிந்து பேசுவார். ஆவியானவர் என்ன தப்பு செய்ய உணர வைக்கிற ஆவியானவர் தான். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். குற்றம் செய்ய சொல்லி இந்த குற்றத்தை செய்யாதங்க சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. 40 வருஷமா ஒரு பரிசுத்த ஆலயத்துல ஒரு ஆவிக்குரிய சபையில ஒரு ஐயா இருந்தாங்களாம். அல்லேலூயா. 40 வருஷம் ஒரு சபையில கீழே இருந்து அல்லே நம்ம சொல்லலையே, நம்ம எந்த பாட்டு படிச்சாலும் நம்ம படிக்கலாம். பரலோக தேவனே பரிசுத்த ஆவியே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தர் 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 நீ பரிசுத்த ஆவிக்குரிய சபையில அவர் சொல்ல மணவாட்டி சபை மணவாட்டி சபை கீழே இருந்து ஆவியில கலிகுறி நல்லா ஆராதித்து கொண்டிருந்தாராம். சாத்தான் ஒரு நாள் நினைஞ்சிருக்கான். 40 வருஷம் நீ இந்த சபையில இருக்கிய, உனக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கணும் ஒரு சின்ன வேலை உனக்கு தாரானா? ஒரு சின்ன உனக்கு ஒரு வேலை தாரானா அந்த ஆலயத்தில் செய்ய? சாத்தான் எப்படி பூர்ணோனி அப்படி பூர்வான். அல்லேலூயா. என் மேல கோபப்பட்டவங்க நான் கடமையை சொல்றேன், வருஷம் முடிய போது. அந்த அளவு நினைச்சாரான் இனி வேண்டாம். ஒரு சபை எந்த சபை சொல்ல ஒரு சொன்ன மாதிரியே நான் சொல்றேன். அப்ப பாருங்க, ஒரு சபைக்கு போனாராம். அங்க ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்களாம். அந்த ஐடி கார்டை போட்டு ஓட்டமும் சட்டமும் ஊழி செய்தாராங்க. ஆண்டவர் பேசினாராம், நீ பரிசுத்தரை விட்டு தூசி தொங்கப்பட்டு ஓடுதா, பரலோகத்துல உனக்கு இடம் இல்லை போனாராம். அல்லேலூயா. முகமுகமா பேசினாராம். உனக்கு இந்த ஐடி கார்டு தொங்குது என்ன? அல்லேலூயா. உன் பிள்ளைய பாவத்துல இருந்து நான் வளர்த்தேன், உன் பிள்ளைய எதுல இருந்து தூக்கி எடுத்தேன். இன்னைக்கு எல்லாம் கண்ணை மறைச்சிட்டாராம். ஐடி கார்டை கலத்தி போட்டு போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாரா? பரிசுத்தர் மணவாட்டி சபை வித்தியாசம் 10ல 11 இல்ல. இது மணவாட்டி சபை, மணவாட்டியே. அவர் என்ன நீ வளரணும்னு கேட்பாரு. நீ வளரு, நீ மறைச்சா நீ தான் பரலோகத்தை பார்க்க முடியும். ஊழியக்காரங்க செவிச்சா ஊழியக்காரங்களை தான் பார்க்க பரலோகத்துல. நான் பெரிய ஊழியக்காரங்க நீட்டு நீ கரெக்டா இருந்தாதான் நீ பரலோகத்தை பார்க்க முடியும். நீ கரெக்டா இருந்தா தான் உன் பிள்ளை தப்புக்கு போவாது. ஹல்லேலூயா. இறுதி ஆலயத்துல கரெக்டா இருந்தா போதும். வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் ஆராதனை கடமை அது. ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியின் தேவை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கும், காத்திருக்குது எப்படி இருக்கிறது? ஹலே, நம்ம சபையில் நம்ம கொடுத்தாலும் கூட யாருமே வர மாட்டாங்க. ஹல்லேலூயா நடத்ததுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படுது. அண்ணாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த சாமியில காத்திருந்து நாம பெற்றெடுத்தாங்க. அப்படிதானே? குழந்தைக்காக தாவம் இருந்து காத்திருந்து கண்ணீர் வடித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்துல போய் ஆண்டவர் சாமியிலை கொடுத்தாங்க. அந்த சாமியில ஆலயத்துக்கு ஒரு ஆசாரியனா ஆண்டவர் மாற்றுகிறார். ஏன் மாற்றுகிறார்? காத்திருந்தாங்க. சாரால் காத்திருந்தாங்க, உலகம் எங்கும் மகிமைப்படுது. அன்னாள் காத்திருந்தாங்க, உலகம் எங்கும். தாவீது அபிஷேகம் பண்ணி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தரிசனத்தின் ஆசாரியனாக ஆண்டவர் காத்திருக்கும் பொழுதுதான் அந்த சாமியல் மூலம் மகிமைப்படுதார். ஆண்டவர் காத்திருக்கபடிதான் சாராளுக்கு ஈசாக்கு மூலம் மகிமைப்படுதார். உங்களுடைய காத்திருப்பு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம காத்திருந்தா அவர்கிட்ட கேட்கலாம். ஆமென். நம்ம காத்திருந்தா தானே கேட்போம். நம்ம காத்திருந்தா பாட்டு எழுதும். ஹல்லேலூயா. கழுகை போல என்னை பறக்க வையும் அப்பா நீ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படி நீங்க காத்திருங்க. ஹல்லேலூயா. உங்க உடம்ப சேதாக்காதங்க, உங்க சரீரத்தை ஒடுக்கி அவருடைய கரத்துல காத்திருங்க. ஹல்லேலூயா. என்னோட இருக்க ஆண்டவர், பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட இருக்க ஆண்டவர், உங்களோடு இருக்கதான் அதே ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தப்புகளை உணர்ந்து போகும் பொழுது எல்லாம் கரெக்ட் ஆகிரும். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் எடுங்க, அதுல 16:22 யோவான். அப்ப யோவான்ல பாருங்க, நம்ம சகரியா எலிசபெத்தை பத்தி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாம மகிமைப்பட யோவான்ல பாருங்க 16வது வசனத்துல 22வது வசனம் சொல்கிறது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷம் ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நீங்க காத்து இருக்கும் பொழுது உங்கள் துக்கத்தை யாராலையும் எடுத்து வயலை சோதரம், உங்க சமாதானத்தை கெடுக்க முடியாது.
அல்லேலூயா. பாருங்க, சகரியாவை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த விசுவாசியாம போம். அல்லேலூயா. பாருங்க, சகரியா வாய் பேச முடியாம இருக்காரு. ஏன் இருக்கிறாரு? அவர் விசுவாசிக்கல. அல்லேலூயா. ரொம்ப நாள் சகரியாவுக்கு குழந்தை இல்லை. அவரு காத்திருந்ததெல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்கு ஆண்டவரே நீ ஆசீர்வதி ஆசீர்வதி அவர் வழி தரங்களும் உங்களுக்கு மறந்துருக்கும். அல்லேலூயா. சரி, தந்தாலும் சரிதான், அவர் தரலனாலும் சரிதான், கூடாரம் தான். அல்லேலூயா. நம்ம இதை விட்டு எங்க போவ? அல்லேலூயா. கிஃப்ட் உண்டு. அவர் ஒரு நாள் மாற மாட்டார். அவர் சொல்லுதார் பத்தியா? பாருங்க, எலிசபெத்தும் சகரியாவும் காத்திருந்திருக்காங்க. ரொம்ப நாள் காத்திருந்திருக்காங்க. காத்திருந்த அவங்களுக்கு என்ன செய்யல? குழந்தை இல்லை. ஆனா அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்தவனை தான் தூதர் என்ன செய்தாங்க? சகரியாவே உனக்கு என்ன செய்ய போறேன்? தரப்போகிறேன்னு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அதிர்ச்சி ஆயிட்டு. அல்லேலூயா. சும்மா காத்திருந்தது மறந்து போச்சு. இனிமே வயசுலாம் கிட்ட நெருங்கி இனிமே ஆண்டுகிட்ட போய் சேர போறோன்னு ஆகி போச்சு. ஆனா அது மறக்கச்சில திடீர்னு போய் அல்லேலூயா உனக்கு ஒரு குழந்தை தரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதிர்ச்சி கொடுக்குமா கொடுக்காதா? இப்ப நீங்க காத்திருக்கீங்க. எதுக்காக காத்திருப்பீங்க? ஆண்டவரே கடத்தோட நான் இருந்தா பரலோகம் என்ன கூடியதுன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியும். நான் பரலோகம் வர முடியாது. நான் என்ன செய்வேன்னு ஆண்டவர்கிட்ட புலம்பிக் கொண்டே இருப்பேன். அப்படிதானே? ஆண்டவர் நாளைக்கு வர போறாரு, நாளான இந்த வாரத்துல புது வருஷத்துல வர போறானுங்க. நம்ம கரெக்டா காத்திருந்தா தூதர்கள் மூலம் நம்மளுக்கு எத்தனை லட்சம் இருந்தாலும் அத்தனை லட்சம் வீட்டுக்கு வரும். என் மகன் நரகத்துக்கு போக கூடாது, என் மகன் நரகத்துக்கு போக கூடாது. தூதர் வந்து கதவை தட்டுவாங்க, மகளே மகனே ஹல்லேலூயா நீ நரகத்துக்கு போக கூடாது, உன் தேவை எது, உன் தேவையெல்லாம் நான் வச்சுட்டு போறேன்னு போயிடுவாங்க. நீ கடத்தை அடைச்சிட்டு முடிக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவர் வருகை வந்துடும். ஆமென். என் இயேசு பெரியவர். ருசிக்கணும், நம்பணும். ஆனா சகரியா விசுவாசம் இல்லைனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஊமையாக்கிட்டாரு. யோவானை பெற்றெடுக்க தட்ட என்ன செஞ்சாங்க? ஊமையா இருந்திருக்கு. நம்ம வாசிக்கிறோம், நீங்க எல்லாத்துக்கும் தெரியும். சகரியா என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊமையா இருந்திருக்கிறார். அவரும் ஒரு ஆசாரியர் தான். அவரும் தூபம் காட்டி பலிபீடத்தில் நின்று பலிகளை செலுத்த சில மக்களாம் கீழே இருந்திருக்காங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளை பிறந்தெல்லாம் சொல்லல, அந்த எழுதி தான் கொடுக்கிறாரு யோவான்னுட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் தூதர் மூலம் எல்லாம் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப யோவான் மூலம் ஆண்டவர் மகிமைப்பட்டாரா படலையா? சகரியா எலிசபெத்து காத்திருந்தாங்க. ஆண்டவர் யோவானை கொடுக்கிறார். அந்த யோவான் தான் ஏசபாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப காத்திருந்த சாராளை நம்ம பார்த்தோம், காத்திருந்த அன்னாளை பார்த்தோம், காத்திருந்த சகரியாவையும் எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம். அவங்க காத்திருந்தது திடீர்னு ஆண்டவர் தூதர் மூலம், கவிர தூதர் மூலம் ஏதோ எனக்கு ஒரு குழந்தை தண்ணி சொல்றாங்க, நம்பாதபடியால் ஊமையாக்குறாங்க. பெற்றெடுத்த பிள்ளைக்கு யோவான் பெயர் விடுதாங்க. அந்த யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க? பிள்ளைகளுக்கு மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இல்லாம பரிசுத்தவானுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க ஒரு பாக்கியம் யோவானுக்கு கிடைத்தது. என் தேவனாய கர்த்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்க அந்த காத்திருக்கிறது, காத்திருக்கிறத பத்தி பேசுறார் ஆண்டவர். நீ எப்படி காத்திருக்கிறா? நீ எப்படி அவருக்குள்ள இருக்கிறா? நீ எப்படி அவருக்கு உன் இருதயமான ஆலயத்தை கொடுத்திருக்கிறா? அல்லேலூயா. அந்த சாராளை நினைச்ச ஆண்டவர், அந்த அன்னாளை நினைச்ச ஆண்டவர், இந்த சகரியாவை நினைச்ச ஆண்டவர் என்னை நினைக்காம இருப்பாரோ? என் இருதயத்தில் அவர் இருந்தா நினைப்பார் அல்லவா? என் இருதயம் ஆலயத்தில் அவர் தங்கி இருந்தா நினைப்பார் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோவானை கொடுக்கிறார் ஆண்டவர். யோவான் மூலம் அநேக மக்கள் மனம் திரும்பினாங்க. நம்ம யோவானை குறித்து பலிபீடத்தில் வெளியே வருது வசனத்தின் மூலம். அல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தருக்கே யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக மூலிகை ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் போய் யோவான்கிட்ட எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு என் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான். எதனால? நான் காத்திருக்க போய் தான் யோவானை ஆண்டவர் கொடுத்தார். காத்திருக்க போய் தான் அண்ணாளுக்கு சாமியிலை கொடுத்தார். காத்திருக்க போய் தான் ஈசாக்குடைய சன்னதி பெருகுச்சு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட அதே வசனத்திலேயே ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, 40 அதிகாரத்துல 31வது வசனம். ஏசையா 40 அதிகாரத்துல ஏசையா 40ல
31 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம நீங்க எல்லாரும் காத்திருக்கிறவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் தர வார்த்தையை பலிபீடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்க, காத்திருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு காத்திருக்க கழுகை போல. கழுகை பாருங்க, சிறையில்லாமல் இருக்கும் பொழுது அதால் பறக்க முடியாது. எல்லா பறவைகளும் வந்து கொத்துமா, சிறையில்லாமல் பறக்க முடியாது அல்லவா? எல்லா பறவைகளும் வந்து கொத்துமா. அதுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மளும் ஒரு சிறையில்லாத கழுகை போல இருந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளை எல்லா மனுஷனும் கொத்தி கொண்டு இருக்கிறாங்களா? உன் பித்திக்கு தான் நீ கொத்தி கொண்டு இருக்கிறாங்களா? நீ தகுதி இல்லாதான் கொத்தி கொண்டு இருக்கிறார்களா? நம்மளை சுற்றி கொத்துற பறவைகளை போல் நம்மளை கொத்தி கொண்டு இருக்கிறார்களா? அன்று கழுகு எப்படி பறந்ததோ அதே போல நீனும் புதிய வருஷத்துக்குள்ள நினையும் பொழுது உன் காத்திருப்பது புதிய காரியத்தை செய்வார். உன் காத்திருக்கிறது அன்று சோதரன் ஈசாக்கு சன்னதியை ஆசீர்வதித்ததை போல என் தேவனாய கர்த்தர் என் சன்னதியை உங்க சன்னதியை ஆசீர்வதிப்பார். அந்த அண்ணாளுடைய துக்கம் மாதிரி சாமியில் தீர்க்கதரிசி உருவாக்குனதை போல அந்த சாமியில் மூலம் அநேக மக்களை ஆண்டவர் வழி நடத்தினார் அல்லவா? உண்மையாக தெளிவானது. நம்ம தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரு ஆசாரியனாக இருந்தார். அல்லேலூயா. அந்த சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில காத்திருந்ததுனால யோவான் ஞானஸ்தானம் ஏசப்பாவுக்கு கொடுக்கத்தக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட நீங்க காத்திருங்க. கர்த்தருக்காக காத்திருங்க. உங்க குடும்பங்களுக்காக காத்திருங்க. தரிசனத்தின் தேவனாய் இருப்பார். அவர் பேசும் தெய்வம், பேசுவார். வசனத்தின் மூலம் பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற கலைகள் நான் ஒவ்வொரு வாரமும் ஆராதனை வேளையில் பிடுங்கி போடுதேன். உங்களுக்கும் விசுவாசத்தோடு பிடுங்கணும். உங்களை எழும்பி செவிக்க விடாதபடி, உங்களை ஆண்டவருக்காக விதைக்க விடாதபடி, அந்த அறுவடையை காண விடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்க ஆவிகள், போராடி கொண்டிருக்கிற ஆவிகள்லாம் செயலற்று போகும். அது அறுப்புண்டு போகும். வசனம் தான் சத்தியம், வசனம் தான் உணவு, வசனம் தான் கேடகம். இந்த வசனம் தான் எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. அந்த வசனத்தை வாசிக்கிறோம், அதை கை கொள்ளணும். இந்த வசனத்தை வைத்து அல்லேலூயா அவனை முறியடிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி செபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இந்த நாட்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. புதிய வருஷங்கள் நுழையும் பொழுது வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வருஷம் சொன்னீங்கப்பா, சிறியவனை நான் புழுதிலிருந்து உயர்த்துவேன், நான் ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா. சோதரன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. ஒரு படிப்பறிவில்லாத மகனுக்கு ஆண்டிருந்து வாக்குத்தத்தை கொடுத்தார். ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், அக்கா நான் படிப்பு இல்லைனாலும் நீங்கள் போன சீக்க வருஷம் நான் பிளேன் ஏறி இறங்கினேன். நீங்கள் கொடுத்த வார்த்தை அநேக ஓனர்கிட்ட நானும் இருந்து பந்திக்கா சாப்பாடு சாப்பிட்டேன். சிறியவனை என்னை பொழிந்து உயர்த்தி இருக்கிறார். என்னை ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார வச்சிருக்கிறார். இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தை என் பிள்ளைக்கு நிறைவேற்றும். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே. என் தொழிலுக்கு நிறைவேற்றும், என் குடும்பத்துக்கு நிறைவேற்றும், என் பிள்ளை படிப்புக்கு நிறைவேற்றும். வருஷம் முடிய போகிறது. இந்த வாக்குத்தத்தை தந்தீரே, இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே, இந்த நாட்களை கொடுத்த வார்த்தையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. குட்டி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வசனம் சொன்ன பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். சொல்லாத பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். தேவன் பாதுகாத்துக்கொள்ளும். 10, 9, 8 படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். கல்மான அறிவை கொடுத்து ஆண்டவரே சத்ருவானவின் களைய வதைக்காதபடி வாலிப நாட்களை பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. என் பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தேவனை அப்பாமி துதிக்கிறேன். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். வேலை வாய்ப்புக்காக ஏங்குற பிள்ளைகளுடைய துக்கம் மாறட்டும் ஆண்டவரை. கடத்தோட கண்ணீர் வடிக்கிற குடும்பத்தில் கடத்திலிருந்து வெளியே வர உதவி செய்யும். வீடில்லாத பிள்ளைகளுக்கு வீட்டை கொடும். திருமணம் முடிக்க முடியலையே நீ கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு திருமணம் கூடட்டும் ஆண்டவரே. கற்பத்தின் கனியிலே நீ கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. சம்பளங்கள் குறைவாயிருக்க நீ கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுங்க தகப்பனே. சொந்த தொழில் ஆண்டவரே நிரந்தரமான ஒரு ஆசிரத்தை கொடுங்கப்பா. பழைய நாட்களை திருப்பத்தியாக
ஆண்டவரே எங்களுக்கு 2026 எங்க சபை மக்களுக்கும் ஊழியத்துக்கும் திருப்தியான ஆண்டா இருக்கணும். ஆண்டவரே இந்த புதிய வருஷம் எங்களுக்கு திருப்தியான ஆண்டா இருக்கணும். கடன் இல்லாத ஆண்டாக முடியணும் 2026. ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. வாக்குத்தத்தம் சபை மக்களுக்கும் அடிமைக்கும் எங்களுக்கும் சபை தூரத்திலிருந்து அன்போடு ஏங்குற பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கணும். செபிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஊழியத்தை கனமணி தாங்குற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு இடத்துல இருக்க உண்டில் பெட்டி ஆண்டவரே, அந்த உடன்படி பெட்டி எங்க இருக்குதோ கர்த்தர் பூமி வீட்டை ஆசீர்வதித்ததே போல விசுவாசத்தோட கனம் பண்ணுத ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுவீராகப்பா. கர்த்தர் மகிமைப்படுவீராகப்பா. புதிய வருஷம் ஆண்டவரே நீர் புதிய காரியங்களை செய்யணும். மக்களுக்கு எந்த பலவீனம் வந்துடக்கூடாது. சிறு பிள்ளைகளுக்கு எந்த பலவீனம் வரக்கூடாது. ஆண்டவரை தடையில்லாம அந்த புதிய வருஷம் கொண்டாட, அந்த மகிழ்ச்சியான நாளை கொண்டாட எங்களுக்கு ஆண்டவரை துதிக்கிறேன் சப்பா. இந்த வருஷத்துல ஒரு நாள் புதிய வருஷம் எங்களுக்கு ஆண்டவருடைய நாம அதுல மகிமைப்படணும். எந்த ஒரு தடையில்லாம நடத்த எங்களுக்கு கிருபையை பாராட்டும். இதுல பிரயாசப்படுத்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏங்குற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஓ கண்ணீர் விட்டு கதறி செவிக்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஓ ராஜாதி ராஜாவுடைய நாமத்துக்காக மகிமைக்காக ஓ அந்த அண்ணாளுடைய கொம்புகள் உயர்ந்ததை போல ஓ கொம்புகள் உயரட்டும் தகப்பனே. ஓ அண்ணாளுடைய கொம்புகள் உயர்ந்ததை போல ஓ ராஜாதி ராஜா ஓ கொம்புகள் உயரட்டும் தகப்பனே. ஓ அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததை போல நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஓ முடிவிறந்த நிலை நின்று அந்த ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்ள, ஓ அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள, ஓ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஓ ராஜாதி ராஜா ஓ ஒவ்வொருத்தரையும் மகிமை படுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் மகிமை படுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் மகிமை படுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. ஓ ரபல ரபல ரபா ஓ அந்த அண்ணாளுடைய பிள்ளை எப்படி மகிமைப்பட்டதோ ஒவ்வொரு வயிற்றுல உள்ள பிள்ளைகள் வயிற்று உள்ள இருக்கலாம், கற்பம் தரிச்சிருக்கலாம், வெளியே இருக்கலாம், வாலிய பிள்ளையா இருக்கலாம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிமைப்பட்டு இருங்க தகப்பனே. கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. பொறுப்படுத்துக்கலாம், பெரிய காரியங்களை செய்யும். இந்த வாக்குத்தத்தத்துக்கு கொடுத்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஐயோ கொடுக்க முடியலை நீ கண்ணீரோடு இருக்கிற மக்கள் புதிய வருஷம் ஆண்டவரை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய நாம அதில் மகிமைப்படுவதாக. பிரயாசப்பட்ட மக்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், கொடுத்த மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய நாம ஆண்டவரை பழைய வருஷத்தில் நுழைந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு விதைச்சிருக்காங்களோ எவ்வளவு செவிச்சிருக்காங்களோ அதெல்லாம் கணக்கு பார்த்து புது வருஷம் ஆண்டவர் கொடுத்துருவார்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சந்தேகமே படாம வாங்குங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் உயரட்டு. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.